விடியா திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை திட்டி தீர்க்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பனால் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது. அமைச்சருக்கு காங்கிரஸ் மீதான வெறுப்பை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திட்டமிட்டு குழப்பம் விளைவிப்பதாக ராமநாதபுரம் காங்கிரசார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே விரிசல் உருவாகியுள்ளது. திருவடானை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாத்தா, அப்பா, மகன் என 3 தலைமுறையினரே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள காங்கிரஸை சேர்ந்த கருமாணிக்கம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். அந்த கடுப்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திருவடானை தொகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இனி இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுப்பதாக இல்லை, நாங்கள் தான் போட்டியிடுவோம் என கூறியது காங்கிரஸ் கட்சியினரை அதிர வைத்துள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிக்கு எம்எல்ஏ வருகிறார் வரவில்லை என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை தொகுதி கொஞ்சம் பின்னடைவார், உண்மைதான் ஒத்துக்கிறோம். இனிமே அப்படி இல்லை. அது இனிமேல் கூட்டணிக்கு யாராக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை. இவரை கூத்துக்கிறாரு, எம்பி அவர் கேளுங்க, எம்எல்ஏக்கு சொல்லு, நாங்கள் தான் நிற்கணும். நாங்கள் வித்தியாசம் பார்க்கல, எல்லாம் பெருசு தான் பண்ணுவோம். உங்கள் எம்எல்ஏ வர்றது வரலாத பற்றினா நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அவர் வருவார் சில நேரம் வராமல் போவார், அதை பற்றி எங்களுக்கு வேலை இருந்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அமைச்சருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான KR ராமசாமி, நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலை பற்றி அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச வேண்டிய அவசியம் என்ன? திருவாடானை தொகுதியை கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு இப்போது சட்டமன்ற தேர்தலா வருகிறது என கொதித்தெழுந்தார். மேலும் கூட்டணியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் குழப்பம் விளைவிக்கும் வேலையை செய்கிறார் என்றும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவடானை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது முதல்வர் ஸ்டாலின் தான், இவர் இல்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார். இதனிடையே பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் தற்போது வலிமை இழந்து விட்டதாகவும், பல மாநிலங்களில் காங்கிரசின் பலம் குறைந்து விட்டதென்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்திருக்கிறார். இப்படி விடிய ஆட்சியில் கூட்டணியில் உள்ளவர்களே ஒற்றுமையில்லாமல் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு வலம் வரும் நிலையில் மாநிலத்தில் எப்படி ஒற்றுமையை நிலைநாட்டுவார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் தீர்க்க வேண்டிய மக்கள் பிரச்சனையே அதிகம் உள்ள நிலையில் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்க பொம்மை முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? அல்லது மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது போல தனது குடும்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது.